பமுகம் பாட்டிவீரான தமிழ் வானில் ஊடாகுறவுகளின் இணைய வருவது குடும்பம் கொலியம் நிகழ்வு தொகுப்போடு நகுலாஸ்வனர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் மாணிமோகன். வணக்கம் வாங்க. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்வு குடும்பம் குவலயம். குடும்பம் குவலயம் 1023வது தலைப்பூடாக இன்று மலர்ந்து மனம் பரப்ப வருகிறது. அதிக வெப்பம் என எண்ணி நாட்களை நகர்த்தாதீர்கள். அந்த சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் சிறப்பு என்று என் அனுபவ மொழி ஒன்றை கூறிக்கொண்டு இன்றைய குடும்பம் குவலயம் சற்று இடைவேளை என்ன விடுமுறைகளுக்கு பின்னர் மீண்டும் துடிப்போடு வருகிறது இந்த குடும்பம் குவலயம். இன்று நான் எடுத்திருக்கிற அந்த தலைப்பு செல்லம் கொடுப்பது பற்றி எடுத்திருக்கின்றேன். எல்லோரும் அநேகமாக குழந்தைகளுக்கு செல்லம் கொடுப்பார்கள். பின் விளைவுகளை பார்த்தால் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. பின்னால் உள்ள காலங்களை அது ஒரு கவலை தரக்கூடிய விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. அவற்றை நாங்கள் அனுபவத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதாவது ஏன் பிள்ளைகளுக்கு முதலில் செல்லம் கொடுக்கிறோம்? அதுக்கு முதல் செல்லம் என்றால் என்ன என்ற வரவிலக்கணத்தோடையும் போவோம். சின்ன வயதில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பதனால் எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகள் என்ன என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் அதை கொண்டு வருகிறேன். அதாவது இந்த செல்லம் கொடுக்கணும்னா பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து வளர்த்தல் தான் செல்லம். அந்த அன்பு அளவுக்கு அதிகமாக வரும்போதுதான் அது செல்லமாக மாறுகிறது. அதாவது அன்பு கொடுக்க வேணும். அது ஒரு சின்ன கட்டுப்பாடு, அது மறைமுகமான ஒரு கட்டுப்பாடு அதுக்குள்ள இருக்க வேணும். அளவான கட்டுப்பாடும் அளவான அன்பும் இருந்தால் வளமான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பது உறுதி. அந்த வகையிலேயே இந்த தலைப்பு நாங்கள் அதாவது எல்லோரும் குழந்தைகள் என்ற உடனே கொஞ்சி மகிழ்ந்து நிலத்துல விடாமல் அப்படியெல்லாம் வளர்க்கிற பெற்றோரும் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் குழந்தை என்ற வரைகளை வாயும் வயிறும் வேறையாகத்தான் வருகிறது. அதிண்ட எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நகர்த்துறோம். இப்ப அண்மை காலமாக ஒரு 3 வருடமாக ஒருவருக்கு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை கிடைச்சிட்டது. இப்ப ஆனால் அந்த குழந்தை எப்போதுமே நிலத்து கீழே விடுகிறாரே இல்லை. ஆனா அந்த குழந்தையோ கிண்டவானுக்கு இருந்தோண்டு என்ன வழியில விட நினைக்குது. வச்சிருக்க பெல்ட்டை போட்டுத்தான் இப்ப எல்லாரும் கூட வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கேன் அது வெளியால விட சொல்லி நிக்குது. அவ என்னடா ஐயோ ஊத்த அல்லது இது அல்லது அல்ல அது என்ன அவன் உள்விடயம் எனக்கு தெரியாது. அப்ப நான் பார்த்த உடனே பார்த்தேன் இந்த அளவுக்கு மீறிய செல்லம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க அது எல்லாம் கொட்டுது. அது பரவாயில்ல, கொட்டுண்டாலும் எங்கட வீடண்டு இதண்டு நாங்க கூட்டிக் கொள்ளலாம். ஆனா இன்னொரு வீட்டில போய் அப்படி செய்யல. எப்படி நாங்கள் அதை பாக்குறதா? அது அவன் அதுதான் வேணும், அந்த ரிமோட் தான் வேணும். அப்படி கொட்டித்தான் சாப்பிட போறான்னு நிக்கிறேன். அதெல்லாம் அளவுக்கு மீறிய அந்த செல்லத்தின் தன்மையால வருது. சரி, பிற்காலத்துல பார்க்கப்போம் என்றால் தான் நினைச்ச பெண்ணை திருமணம் செய்கிறான், 3 மாதத்துல பிரிகிறான், மீண்டும் போய் இன்னொரு பெண்ணை விரும்புகிறான், மீண்டும் அவ தாய் சொல்றதை கேட்கிறாரே இல்லை. இப்படியான சம்பவங்களை பின்னால தாய் தகப்பன் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால அந்த செல்லம் கொடுப்பது சாத்தியமா இல்லையா என்ற நிலையில உங்களுடைய கருத்தை நான் கேட்கின்றேன். பாருங்கள் என்று அன்பு கொடுப்பது நன்று, அதுவே அகிலத்தின் சிறப்பு. ஆனால் அளவாக கொடுப்பதுதான் நல்லது என்று கூறிக்கொண்டு வாணி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. வாணி என்ன சொன்னீங்க? வணக்கம் தாமல்லக்கா, வாங்க. வணக்கம். உங்களுடைய 1023வது குடும்பம் கோயிலிய நிகழ்வுக்கு வாழ்த்து கூறியபடி செல்லம் கொடுப்பது என் அனுபவத்தில் மட்டும் சொல்லுகிறேன், பக்கத்தில் பார்த்தவர்களை பற்றியும் கூறுகிறேன். செல்லம் கொடுப்பதுண்டா இப்ப எங்களுக்கு ஒரு பிள்ளைண்டா அது நெடுகலம் அவரோட தான் செல்லம் கொஞ்சம் விளையாடி அப்படி நெடுகலம் கொடுப்பது. ஆனால் அடாவடி இப்ப அச்சைன் விட்டையும் கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். ஆனா அங்க ஒன்றுமே எடுக்க மாட்டேன். பேசாம அது தானே பழகின பழக்கமும் என்ன ஒத்திருக்காது. பேசாம இருப்பார், பிள்ளைகளோட விளையாடுவார். அந்த அதே டிவி ரிமோட் எடுத்து அப்படி செய்தது ஒரு நாளும் இல்லை. ஆனா வளர்ந்த பின்பும் அவரை விரும்பினார், திருமணம் செய்தார். ஆனா கடவுளை என்று விட்டு கொடுத்து இதுவரை இனி சொல்ல மாட்டேன், இதுவரையும் நல்லா விட்டு கொடுத்து
நன்றாக. ஆனா நான் செல்லமாகத்தான் வளர்த்தேன். ஆனா ஆனா அது அது வந்து பாதிப்பா உங்களுக்கு ஒரு இடத்திலும் அமைய இல்லையா? அப்படி கொடுத்த செல்லம் ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்றத கேட்காம அவன் தானே நினைச்சதை செய்யறான் அப்படி என்ற ஒரு இது வரையில ஒரு இடத்தில் உங்களோட உங்களோட உண்மையாக எனக்கு இனவில அப்படி ஒரு அப்படி இடமும் இல்லை. அப்ப அப்ப உங்களுக்கு அந்த செல்லம் நீங்க கொடுத்ததும் அவர் எடுத்துக்கொண்டதும் சமனாக இருந்தது உங்களுக்கு. அவனாக இருக்கவள். ஆனா அந்தந்த விளையாட்டு வயதில் விளையாட்டு சேட்டைகள் செய்தார். ஆனால் அதை நான் விட்டு கொடுத்தேன். ஓகே. இப்ப விளையாட்டு பருவங்களில் பிள்ளைகள் செய்வார்கள்லாம் சில சில குழப்படிகள். அது எல்லா பிள்ளைகளிடம் இருக்கிறது, பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த குழப்படிகளுக்கு நான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கிறேன் என்றால் நானாத்தான் கூட விட்டு கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க, ஏதாவது ஒரு இடத்தை அது பாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா? பாசத்தால் பாதகமாக அமைந்துள்ளது. என்னென்றால் அவர் நித்திரை கொள்ளும் போது தகப்பனாருடன் தான் கூட பாசம். அவர் இழப்பின் போது நிறைய என்ன துன்பத்தை அனுபவித்தார். ஆமா ஆமா. என்னை விட உண்மையாக நான் சொல்ல போனால் நான் அவ்வளவு துன்பம் அனுபவிக்கவில்லை. அவர் அந்த பாசத்தில் கூடவாக இருந்ததால் அந்த துன்பத்தை அனுபவித்தார். அதைத்தான் நானும் இப்போ இணைத்துக் கொள்கிறேன். என்னிடமும் நிறைய பாசமான ஒரு பிரிவண்டா என்னென்று வாழ்க்கை போகும் என்பது உண்மையாக அதை சொல்ல தெரியவில்லை. அது கொஞ்சம் குறைவாக, நிச்சயமாக இது உண்மை. நாங்கள் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெறுப்பாக கொஞ்சம் தள்ளி நாங்கள் ஆமாம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தால்தான் அவர்களால் பிற்காலத்தில் அதை சுதாகரித்து வாழுவதற்கு இல்ல நீங்க சொன்ன சரி. அதாவது நெருக்கமாக கூடுதலாக இருக்கும் போது அவர் அதை இணைச்சு அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணி கொண்டு இருப்பார். அப்ப அது அதனால அம்மான்ற பாசம் எப்போதும் தேவைன்னு கேட்க குடும்பத்துல சில நேரம் ஒரு சின்ன குழப்பங்கள், சின்ன ஒரு சிறுசிறப்புகள் வந்து போவதும் உண்டுதான். ஆமா ஆமா. அதைத்தான் நான் உங்களுக்கு உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்துக்கள் நகுராசநாதன் அவர்களே விடவிடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒரு விடயத்தை அவர் அழகாக சொன்னார். அதாவது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் தானே எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகவே அந்த அனுபவம் அவருடைய பிள்ளையும் தன்னுடைய அனுபவத்தையும் உண்மையிலே ஒரு பிள்ளை என்றால் அது செல்லம் அதிகமாகத்தான் இருக்கும், இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த செல்லத்தோட நாங்கள் பிற்காலத்துல பார்க்கிற திருமண விடயங்களோ ஏனைய விடயங்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைன்ற பாசம் இஞ்சால குறைஞ்சிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறதால அதுக்குள்ள ஏதாவது ஒரு படபடப்புகள் சிறுசிறுப்புகள் வந்தால் அவர்களுடைய குடும்பம் அப்படி இருக்கும் என்று கேள்விக்குறியாக இருக்கேக்க ஒரு நிலை தடுமாறக்கூடிய வாய்ப்பு ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ இருப்பது உண்மை. மிக்க நன்றி தமிழர் அக்கா. நன்றி நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? நீங்க வரலாம். எல்லோரும் நிக்கிறீங்க. யார் பேச போறீங்க? அவசரம்டா பேசுவோம். நான் கூப்பிட வேணுமா, அழைக்க வேணுமா? ஓகே. அப்படி என்றா யாரு? ஜெயா நடேசன் அழைப்போம். வணக்கம் ஜெயாக்கா. இல்ல. செல்வி நித்யானந்தன் வணக்கம். அடேங்கப்பா எல்லாரும் ஓஃபில நிக்கிறீங்களா? நேவிசக்கா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஈஸ்வரன். வாங்க வாங்க. வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம். நான் செல்வி மல்ல நேவிசி மல்ல ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்ல இல்ல, நான் அந்த ஒழுங்கில அப்படி கூப்பிட்டு கொண்டு நின்றேன். இது என்ன, ஏன் நீங்க ஒரு படமும் போட்டு அந்த படத்தை நிப்பாட்டலாமே? உங்களோட திருமுகம் தெரிய வடிவா இருக்குமல்லோ. அதுவும் என் திருமுகம் தான். அது அந்த டபுளா தெரியுது. உங்களோட படத்தை போட்டா நல்ல பண்றீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் அப்போதே விஷயத்துக்கு வருவோம். பரவாயில்ல, சரி வாங்க. போட்டோ டெக்னிக் பிறகு ஒரு நாள் தடையங்கத்துல கதைப்போம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல. ரைட். இப்ப இன்றைக்கு என்ன செல்லம் கொடுப்பது, பெற்றார் செல்லம் கொடுப்பது. செல்லம் என்று சொல்றது என்ன கருத்து? அதிகூடிய அன்பை சொல்லுவான் செல்லம் என்று சொல்லுவான். அத காதல் பிள்ளைகளை இப்ப அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறத பாசம், அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறத பாசம் வேண்டும், அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவுபூர்வமான ஒரு அன்பு.
இப்படி இந்த காதல் என்பதற்கு கணக்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான பொருள்பட இருக்கும் அந்த காதல். நாங்கள் காதல் என்ற உடனே காதலியும் காதலனும் இந்த லவ்வைத்தான் நினைக்கிறது. அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது அறிவாரிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிறது அன்பு சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கு இருக்கிறது நேசம். அப்படி நட்பு, நண்பர்களுக்கு இடையே இருக்கும் காதல் உறவு நட்பு என்பதுதான், நண்பர்களுக்கு இடையே தான் நட்பு. அப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கிறத பக்தி என்று சொல்லுவோம் அந்த காதலை. இப்படி ஒவ்வொருக்கும் இடையில இருக்கிற அந்த காதல் உணர்வுகளை வேற வேற. இப்ப நானும் நீங்களும் இந்த பாமுகத்தை காதல் பண்ணுகிறோம், அது வானொலி நேர்ன்றதுதான் காதலர்கள். இப்படி பிள்ளைகள் பெற்றோர் அந்த உறவுகளை அந்த உறவுகளை அம்மா கொடுக்கும் அன்போ காதலோ அந்த பராமரிப்ப பாசம் என்று சொல்லுது. அதுக்கு வேற பொருள் பொதுவாக கதைப்பதில்லை. பாசம் அதால தான் சொல்லுவோம் தாய் பாசம் என்று தான் சொல்றேன், அப்பா பாசம் என்று சொல்ற இல்லை, தந்தை பாசம் என்று சொல்ற இல்லை, தாய் பாசம். இந்த பாசம்ன்றது அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள காதல். எனவே அப்பா கொடுப்பது அறிவுபூர்வமான அறிவாக வெளிப்படையாக முழுக்க அவர் காட்ட மாட்டாங்கள் அந்த பாசத்தை. பின்ன அம்மாவும் அப்பாவும் ஒரு பெற்றார் பிள்ளைகளுக்கு மேலதிகமான அன்பை கொடுப்பார்கள், காதலை கொடுப்பார்கள். அதுக்கும் ஒரு எல்லை மீறி அம்மாமார் கூட கொடுப்பாங்க. அதாலதான் இந்த சில ஒழுக்க நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகவும் வாதமாகவும் வருவது ஏனென்றால் எல்லை மீறி கொடுக்கும் பராமரிப்போ அன்போ பாசமோ எதை போட்டாலும் இதுதான். அத ஏன் எல்லை மீறி கொடுக்கிறார்கள், என்ன காரணம்? முதல் சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறவங்களுக்கு அந்த கவனிப்பு அந்த பார்வை ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இதா இருக்கும். 5 பிள்ளைகள் இருக்கிறதோ 6 பிள்ளைகள் இருக்கிறதோ குடும்பத்துக்கும் 2 பிள்ளை 1 பிள்ளை இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கொடுப்பாங்களா அந்த பிள்ளைதான். மேலதிகமான கவனிப்புகள் கூட இருக்கும். அதனால அந்த பிள்ளை சில சில இதுகளை அதிகம் அத்துமீறி எல்லை மீறி வாழ்க்கையோட ஒட்டக்கூடிய ஒரு நிலை வருகிறது. பெற்றார் எல்லை மீறி கவனிப்பும் அன்பும் செலுத்துவதால குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் எல்லை மீறி சில வேளைகளில் குடும்ப சமூக கட்டுப்பாட மீறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளைகள் என்ன சொல்றது, நாங்கள் இப்ப எதிலும் அவர்களும் எல்லை மீறி தொழிற்பட இருப்பார்கள். அதன் விளைவு அறுவடை நன்மையாயும் இருக்கும், தீமையாயும் இருக்கும், கெட்டதாயும் இருக்கும், நல்லதாயும் இருக்கும். அது அந்தந்த என்ன நோக்குல போறாங்க, எந்த இதுல போறாங்களோ அதுக்குரிய அறுவடை விளைவு சொல்ல முடியாது, கட்டுப்படுத்த முடியாத சூழலும் பெற்றோர்களுக்கு அமைவதுதானே. அதிகூடிய பாசங்களை கொடுத்து வளர்க்கிறதால அந்த பிள்ளைய கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. ஏனண்டா இவர்கள் அடிக்க முடியாது, உருக்கி சொல்ல முடியாது. அப்படியான சூழல் சில பிள்ளைகளுக்கு இருக்குதல்ல. அப்படி சொன்னால் அது என்ன செய்து ஓடும் அல்லது எங்களை விட்டு ஓடிவிடும், அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல அவற்றோடு. நீங்கள் இப்ப தேனை குடிச்சு போட்டு வேற எந்த இனிப்பை குடிச்சாலும் அதை வெல்லக்கூடிய அதுக்கு மேலான ஒரு சுவையை நீங்க அறிய மாட்டீங்க. தேனை குடிச்சு போட்டு எந்த இனிப்பை குடிச்சாலும் அந்த தேன் தான் உயர்ந்த இனிப்பு சுவையா. அது மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க டக்குன்னு 4 வயது பிள்ளைக்கு ஒரு ஐபோனை கொடுத்து போட்டு கேட்டு பிறகு என்னதான் நீங்க அந்த ஐபோனை கொடுக்காம வேற எதை கொடுத்தாலும் அந்த பிள்ளை திருப்தி அடையாது, அமைதியாகாது. அளவுக்கு மீறிய தகுதிக்கு மீறிய எல்லைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வதால் அந்த பிள்ளைகளும் எல்லை மீறி நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு எல்லை மீறி நடக்கும். அப்ப பெற்றோர்கள் தானே இப்ப கூடுதலான பாசத்தை கொடுக்கறதை குறைக்க வேண்டிய தேவை இருக்குது. பிள்ளைக்கு தெரியாதுதான். இவை முதலே குறைவாக கொடுத்திருந்தால் பிள்ளை தன் கையில தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்குமல்லோ பிள்ளைக்கு. அது சரி, நீங்க சொல்றது சரி. ஆனா பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில அறம் தகுதி ஒன்று இருக்குத்தானே. கடன் வாங்கி என்ற பிள்ளைக்கு ஒரு சாமான வாங்கி கொடுக்கறதுக்கும்
உள்ள பணத்துக்கு தகுதியாக ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பின்ன நான் கடன் வாங்கி ஒரு பெரிய பெறுமதியான ஒரு விளையாட்டு ஜாமான்களோ இல்லை கம்ப்யூட்டரோ அதுகளை கொடுத்து பழக்கப்பட்டால் அந்த புள்ள அடுத்த முறை அந்த எல்லைக்கு மேலதான் எதிர்பார்க்கும். பிள்ளைக்கும் எதிர்பார்ப்பு அந்த எல்லை மீறிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தரும் மட்டும் அந்த பிள்ளையில ஆசையும் அக்கறையும் இருந்துதான் ஆகும். எனவே பெற்றார் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்ப நிலையையும் பெற்றார் நிலையையும் உணர்த்தக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்க பிள்ளைகள் வளர்க்க வேணுமட்டு இல்லை, பிள்ளைகளுக்கு அறிமுகமாகி வாழ்க்கையோட ஒட்டி பழக்கி கொள்ள வேண்டும். பார்த்து பழகுற பார்த்து பெற்றுக் கொள்றதுதான் அந்த பிள்ளைகள் குணம். எனவே நாங்கள் வறுமையோ செல்வத்தையோ எந்த அளவுக்கு எந்த கட்டத்தில் பாவிச்சு கொள்ள வேணும், பிள்ளைகளை எப்படி பராமரிக்க வேணும் என்பதை பெற்றவும் கவனமா இருக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட வயதில இப்ப நான் சொல்றேன், நானும் என்ற வாழ்க்கையில பிள்ளைகளை செய்திருக்கிறேன். பின்னாலதான் எங்களுக்கு தெரியும். இல்ல இதெல்லாம் காலம் பின் போன பிறகுதான் ஒரு படிப்பு வரும் சில. எனவே அந்த பெற்றார் என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி நிலை. அதை நாங்கள் முழுக்க அறிந்து கொள்ளவும் மேலாது, அறிந்து கொள்ளவும் இல்லை என்னை பொறுத்தளவில். அதுதான் நான் கூற வேண்டியது. நன்றி, வணக்கம். நன்றி, மிக நன்றி ஈசன். நல்ல ஒரு கருத்து நீங்க சொன்னீங்களா. அப்ப அதுல இருந்து நாங்கள் அறிய வேண்டியது, இப்பொழுது நாங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு சில நேரங்களில் நாங்களும் தவற விட்டு இருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிறோம். அதுபோல இனிவார இளையோர்கள் அளவாக அந்த பாசமும் அந்த பிள்ளைகளோட என்ற அணுகுமுறையிலும் அளவோடு இருந்தால் பின்னால அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை குழந்தைகளுக்கு இருக்கும். பிடிவாத குணங்களோ அல்லது தான் செய்ய நினைச்சதை உடனடியாக சாதிக்கக்கூடிய நிலை அல்லது இந்த அன்பை துஷ்பிரயோகம் செய்கிற பிள்ளைகளும் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆதலால் அவைகள் சற்று குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களோட அன்புக்கு, உங்களோட கருத்துக்கு. வணக்கம் நகுலவதி. வணக்கம் நகுலவதி, நிக்கிறீங்கள்? வேற யார் பேச போறீர்கள்? வணக்கம் நகுலவதி, வாங்க. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம். ஆமா ஆமா ஆமா, பூக்களுக்குள்ள பூவியர் நிக்கிறா, பூவை நிக்கிறா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தா நீங்க வரலாம். அதிக செல்லம் கொடுப்பது எதிர்காலத்துல நல்லதா? ஏன் நாங்கள் கொடுக்கிறோம்? எப்படியான பின் விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி சென்று விடும் என்பதை இப்போ அனுபவமான பெற்றோர்கள் சொல்றதை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு வணக்கம். வணக்கம். எனது அனுபவத்துல இப்ப எங்களுடைய அம்மா எங்கள் 8 பேர் என்றாலும் எங்களுக்கு செல்லத்தை ஒரு நாளும் வெளியில காட்டி இருக்க மாட்டேன். ஆனா அதற்காக எங்களுக்கு செல்லம் இல்லை என்றும் இல்லை. அது எங்களுக்கு தெரியாம அந்த ஒளிச்சு வச்சிருந்த என்னன்னு கேட்டா, எங்களுக்கு செல்லத்தை கொடுத்தா பேருந்து அதால பிரச்சனையால் ஏற்படும் என்பதற்காக பேச வேண்டிய இடத்துல பேசி அன்பு பொழிய வேண்டிய இடத்துல அன்பு பொழிஞ்சு அப்படி எங்களுக்கு அந்த ஒரு அளவு வயது விரைக்கதான் அதுன்ற பக்குவம் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப ஒரு நேரம் எங்கள ஒருவருக்கு வருத்தம் வந்துட்டுதுண்டா அம்மா படுற பாட்டு எங்களுக்கு தெரியுது. அப்ப எங்களை பேசிக்க நாங்க நினைக்கிறது அம்மாங்கள்ல கோவமா இருக்கிறா, எங்களுக்கு செல்லம் இல்லை, ஒரு பிள்ளைண்டா தான் செல்லம் என்று நினைத்த காலங்கள் நிறைய இருக்கு. அதை விட இப்ப அந்த ஒரு பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு இல்லைன்னு இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பா. ஆனா ஒருவருக்கு வருத்தம் வந்து விட்டா அந்த அவைக்குத்தான் அந்த கூடின கவனம் அங்கதான் நிக்கும். அது சரிதானே, ஏனென்றால் அந்த பிள்ளைய இப்ப எங்களுக்கு இப்ப சின்ன வயதுல நாங்க எல்லாத்தையும் அம்மா இது தெரியலேண்டா அம்மாவில கோவப்படுவோம். அம்மா அவருக்கு கொடுத்துட்டா எனக்கு தெரியலேன்னு யோசிப்பேன். அது உணரவே எங்களுக்கு ஒவ்வொரு காலம் வந்தது. அது மாதிரி இப்ப எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் என்று சொல்லுவினோம். ஒரு பிள்ளை படி என்னண்டு செல்லத்தை கொடுக்கணும், ஒரு பட்டு என்று அப்படி உங்களுக்கு ஒரு பிள்ளைதான் நாங்க செல்லமா வளர்க்கிறோம் என்று சொல்லி கொள்ளுவினோம். அந்த பிள்ளைகள் சில இடங்கள்ல செய்யற இதுகளை பார்க்க மற்றவர்களுக்கு அது எரிச்சலையும் கொடுக்குது, கஷ்டத்தையும் கொடுக்குது. ஆனா அப்படி
இருக்கக்கூடாது. செல்லம் இருக்க வேணும், கொடுக்க அளவா வேண்டிய இடத்துல அதுகளை கொடுக்க வேணும். இப்ப எது எது அவைக்கு தேவையோ அதுகளை நாங்க அவக்கு வேண்டி கொடுத்த இப்ப எங்களுக்குள்ள அப்படி இருந்ததுதான் ஒரு காலத்துல. இப்ப அதுகள் எல்லாம் எங்களுக்கு விளங்கினபடியா அது பரவாயில்லை. அதே மாதிரி இப்ப மகளும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டு ஆக்கள் அவையண்டு திருத்த வேண்டிய இடத்துல பிள்ளைகளை திருத்தி கொள்ளுவினம். அப்ப அது எங்களுக்கு ஒரு பக்கமா இருக்கும். ஆனா அது திருந்தி கொள்றதுக்கு இன்னொரு பக்கம் சந்தர்ப்பமா இருக்கும். என்ன மற்றது உதாரணங்களை காட்டி வளர்க்கிறது. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாலும் நடந்து விட்ட அந்த பிள்ளைய எங்களுக்கு கடையோட கதையா சொல்லி எங்களுக்கு அதை உணர்விக்கிற தன்மை இருக்கு எங்கட அம்மாவில. இப்ப நானும் அதே மாதிரிதான் பிள்ளைகளுக்கு இப்ப எல்லாத்தையும் செய்ய விடுவேன். பேர்ந்து செய்ய விட்டுட்டு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டி வந்துட்டுது அல்லது வேற இடத்த நடந்துட்டுதுண்டா அந்த இடத்த பாருங்க, இது இப்படி போனா இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி போனது. செல்லம் வெளியில இருக்க கூடாதுன்றதுதான் என்ற இது. சில பிள்ளைகள் அடம் பிடிச்சு தூக்கி எறிஞ்சு போற இடங்கள்ல எல்லாம் நச்சதுகள் வேணும் என்று சொல்லி அப்படியெல்லாம் இப்ப தேவைக்கு உண்ட கேட்கணும், தேவை இல்லாம ஒரு விளையாட்டு சாமானதுகள் என்றா உடனே வேண்டி கொடுக்க மாட்டேன். ஆனா வேண்டி கொடுப்பேன் அது பிறகு. இப்ப மகள் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வச்சுட்டு அவன் பர்த்டே அல்லது அவைக்கு தேவை அப்படி ஒரு நாட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் திடீரென்று உணர்ந்து வேண்டி வைப்பேன். அவைக்கு அப்ப தாங்கள் ஆசைப்பட்டது இப்ப கிடைச்சிட்டுதுன்ற ஒரு பெரிய சந்தோஷம். அப்படித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய செல்லத்தை நேரடியாக காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதாவது அதுக்காக தூக்கி வளர்க்கிற அதுகள்ல இல்ல. இப்ப ஒரு பிள்ளை அடம் பிடிக்குது, இப்ப கோயில்ல இதை வேண்டித்தான்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டி கொடுக்க மாட்டேன், உடனே வேண்டி கொடுக்க மாட்டேன். ஆனா அதை பேந்தாவே அதை மறந்து போய் இருக்கேக்க அதை செய்து கொள்ளுவேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதுல ஒரு ஐஸ்கிரீம் வண்டிலைக்கு உடனே வேண்டி தாண்டி அந்த நேரம் இப்ப போன கோயிலுக்கு போய்க்க பின்ன வையுங்க அந்த நேரம் வேண்டி கொடுவேன். இப்ப கோயிலாக அப்படி இப்ப உதாரணத்துக்கு அப்படியேத்தான் செய்து கொள்றது வளமை. நன்றி. கேட்டுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து பின்னாடில ஐயோ நான் இதை கொடுத்திருக்க தேவையில்லை அதையே பயன்படுத்தி கொள்ளினம் வேந்த ஏதாவது ஞாபகங்கள் இருக்குது? அதாவது அதை அப்படி இல்லை. எனக்கு ரெண்டாவது மூத்த மகன் பெரியவர் தானே, அவர் நினைக்கிறேன் ஒரு 5.5 வயது இருக்குமென்று நினைக்கிறேன், 5.5 6 வயதுக்கு இடையில ஒரு சீடி ஒன்று வெளியிட்டவங்க. அந்த டெனிஸ் பாசையில தான் அந்த பாட்டுகள் எல்லாம். அந்த பாட்டு சரியான பேமஸா இருந்த எல்லாட்ட வாயிலையும் அந்த பாட்டு பிள்ளைகள். அப்ப இவர் கடைக்கு போன இடத்த அதை வேண்டி தாண்டுண்டா அதுண்ட விலையோ கணக்கு. இப்ப அந்த நேரம் இப்ப எந்த நேரம் காசு இருக்குமென்று இல்லை தானே கையில. ஆனா கடையில இருந்து வீடு மட்டும் அழுது கொண்டுதான் வந்தவன். சரியோ நான் கொடுக்கல அதை இப்ப எனக்கு அதை நினைவுபடுத்த தெரியல. இப்ப காசு இல்லாம வண்டி கொடுக்க தேவையில்லைன்னு. ஆனா பேந்து அது இப்ப அவற்ற அந்த விருப்பத்தை இதண்டு பேந்து வேண்டி கொடுத்தேன். வேண்டி ஒரு கிழமைக்குள்ள கொடுத்துட்டேன். ஆனா அந்த பாட்டை அவன் சும்மாவே படிச்சு கொண்டு இருந்தவன் பேந்து அது ஒரு 1.5 மாதத்துக்குள்ள இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்கள் செய்யறது தானே பள்ளிக்கூடங்கள் இதுகள். அப்படி இதுல அவரா கொடுத்திருக்கிறார் அந்த பாட்டை தான் படிக்க போறேன்னு. அப்ப எனக்கு அதுல சரியான சந்தோஷமா இருந்தது. அந்த பிள்ளை அடம் பிடிச்சதுக்காகத்தான் வேண்டி கொடுக்கல. ஆனா வேண்டி கொடுத்தத அத முழுக்க படிச்சு மேடையில ஏறி படிக்க அந்த டென்னிஸ் பாட்டு தானே அவர் முதல் மேடையில ஏறி தானா நடந்து செய்ததை அத போயிருந்து பாக்க பெரிய சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் அந்த அவரை கொஞ்சம் குழந்தை இதன்னைக்கு எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தேன். அந்த அடம்பிடி மற்றது இந்த அதை மாதிரி இப்ப அவற்ற மகனும் அதே மாதிரி என்னன்னா தேப்பன் என்று சொல்றது மகனை அவர் சின்ன வயதுல இன்னொரு வெள்ளைக்கார பிள்ளைக்கு கடிச்சிருக்கிறேன். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு அப்படி கடிக்கிற பிள்ளை இல்ல, அடிக்கிற பிள்ளை இல்ல, அங்க கடிச்சதை அவ காட்டினதான் தெரியும். இப்ப எங்கட வேறன்
இப்ப 2 வயது. அவரை இன்னொரு பிள்ளையை கடிச்சு போட்டேன். அடடா. ஆ. அப்ப நான் சொன்ன அது பரம்பரை போல கிடக்கு. ஆ. ஆனா இப்ப தாய் சொன்னா அவன் வந்து நேரிய காட்டி நோவுதுண்டு நோண்டா. அப்ப அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏனென்றா அப்ப அந்த பிள்ளை அடிச்சிருக்கிறார் போல நோமலா அந்த பையன். ஒருதருக்கு எங்களுக்கோ யாருக்கோ அந்த அடிக்கிற குணம் இல்ல. அப்ப அவையத செய்தபடியாத்தான் இந்த பிள்ளை திருப்பி கடிச்சிருக்கு. அத ஓ. நீங்கள் ஒருக்கா கேளுங்க அவையிட்ட என்னண்டு சொல்லி நான் சொன்னது. இத யா, வச்சு யா. அது ஆமாம். அது 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 மாதிரிதான் செல்லம் கொடுக்கறதால. இப்ப சொல்லுங்க. யோசிச்சு பாக்குறேன். இப்ப பெரியவரும் கடிச்சேன்ட்டு அவ சொன்னதே ஒழிய நாங்கள் அந்த நேரம் இப்ப காலமா விட்டுட்டு பின்னேரம் கூட்டேக்க அங்க என்ன நடந்ததுன்றதை நாங்க திருப்பி கேட்கல. அப்ப அவற்ற பிள்ளை இப்ப நடந்தது. இப்ப ஆ. அவற்ற பிள்ளை எங்கட மகன் தான் கிடைச்சிருக்கிறான். அது இப்ப அது அவைண்ட தாய் வந்து சொன்னா அது ஒரு பிரச்சனையா வருமென்று கதைச்சு விட்டவையா. ஆமா, ஆமா. அது அப்ப அதை ஆபத்து. எனக்கு சொல்ல நான் சொன்னேன். அப்ப இது இப்ப ஏனென்று நேற்று என்ன கேட்டேன். நடந்ததுண்டா ம். எனக்கு அவன் தாய் போன் அடிச்சா. ஓ. போன் அடிக்க மகன் இந்த மகன் நித்திர படுத்திருந்தவன் கட்டில. ஓ. இவர் போய் தேப்பனை பிடிச்சு மயில எல்லாம் பிடிச்சு ஒழும்புறாரு இல்லையாண்டு ஓ. இழுத்து ஒழுப்பி போட்டு கடைசி அந்த காதுக்கு போடுற ஹெட்போன் இருக்குத்தானே ஓ. 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 அதைய எடுத்து கொண்டு போய் காதுக்க வச்சுட்டு அப்பம்மா கதை தேப்பனுக்கு சொல்லு படுத்து. அப்ப அத அந்த அந்த சந்தர்ப்பத்துல இழுக்கிறதையும் பேசிக்க நான் விடடான்னு சொல்றேன். அப்ப எனக்கு என்னத்துக்கண்டு விளங்கையில பேந்து அந்த பிள்ளை என்னோட கதைக்கு சொல்றதுக்குத்தான் அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அந்த பிள்ளை கடிச்சிருக்கும் என்றது எனக்கு யோசிச்சு பார்க்கணும். அப்படி பிள்ளைகள் சரியான கட்டிக்கார பிள்ளைகள் அடிப்பேன். ஆமா, பக்கத்து பிள்ளை சில நேரம் அடிச்சிருக்கும் அல்லது ஏதாவது பாடி பாட்டிக்கணுமோ என்னண்டு சும்மா கடிக்க மாட்டுதல் தானே ஏதாவது. ஏனண்டா இப்ப அந்த பிள்ளைக்கு அப்படி குணம் இருக்கிறது. இங்க ஏதன் தூக்கி எறிகிற பிள்ளைகளும் இருக்குத்தானே இப்ப இதன் கொடுக்காட்டிக்க அப்படியான குணங்கள் ஒன்றும் இல்ல. அப்ப அது ஒன்று செய்ய அந்த பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்குன்றதுதான் நாங்க உணர்றோம். அவே அதை கவனிக்க வேணும். நாங்க நீங்க கிண்டக்காடு டீச்சர்ஸுக்கு சொல்லுவோம். ஏன்னாண்டு கேட்டா சில நேரம் அது அந்த பிள்ளையதான் தடிக்காது அங்க இருக்கிற விளையாட்டு சாமானாடியோ ஏதோ அடிச்சிருந்தாலும் இவருக்கு அந்த நோவில கண்டு தன்னுடைய ஏதோ ஒன்றை பாவிச்சிருக்கிறாரு. நல்ல சொல்லேரா பிள்ளைகள் என்னென்ன செய்யுங்கள். சிலதல் அடிக்குங்கள், சிலதல் மயிரை பிடிச்சு இழுக்குங்கள், சிலதல் எறியுங்கள். சாமான்களுக்கு பாரிபட்டு இருப்பினம். விளையாட்டு சாமான்களுக்கு. ஆமா, நல்லது உண்மையில. அப்ப நான் இப்ப கேட்கிறேன், அதிகூடிய அன்பு நாங்கள் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் ஆக வெளிக்காட்டக்கூடாது. ஒரு அளவுதான் வெளிக்காட்ட. சும்மா அதுக்காக நாங்க கோவத்தை காட்டி கொண்டு இருக்கிறது இல்ல. ஆனால் நாங்கள் அந்த இப்ப கேட்ட உடனே கொடுத்து எல்லாத்தையும் அவரு தடவி சில பேர் செய்வினம். ஆமா, அப்படி செய்யக்கூடாது. நல்லது, மிக்க நன்றி நவலவதி தில்லத்தேவன் அவர்களே, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இதுல நிக்கிறவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்ல ஏனண்டா நீங்கள் வரையிலேண்டா எனக்கு தெரியாது. நிக்கிறீங்கள் என்றபடியா நான் உரிமையோட கூப்பிடுறேன். செல்வி பேச போறீங்களா? நடேசன் பேச போறீங்களா? யாரும் பேச இருந்தால் நீங்க பேசிக்கொள்ள. நேவிசக்கா வணக்கம். நேவிசக்கா பேசுறவா? இன்றைக்கு நேவிசக்கா அமைதியா இருக்கிறா. சரி, அப்ப ஒருதருக்கும் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அருமையான வளர்ப்போட வளர்த்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதாவது ஒரு கருத்து ஒரு பாதகமான கருத்தை சொல்லிக்கதானே மற்றவையும் அது திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றது அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது நவலவதி சொன்னா அந்த பிள்ளை கடிக்குதுன்ற அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. ஒன்றில் அந்த மற்ற பிள்ளை அடிக்கிறதாலேயோ அல்லது இதனாலேயோ என்றது ஒரு நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுபோல அந்த அன்பையும் நாங்கள் எவ்வளவு தூரம் காட்டலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஒரு தாய் அன்பை காட்டி அன்பு கட்டாயமாக காட்ட வேணும் என்றால் உள்ளுக்குள்ள முழுதையும் வச்சுக்கொண்டு நாங்கள் நின்றவண்டாலும் அது ஆபத்துல போய் முடியும். எங்களோட அம்மா ஒரு காலம் அன்பு செலுத்துறதே இல்லை என்று பிள்ளை சொல்லி போடும். அதனால நாங்கள் காட்ட வேண்டிய இடத்துல காட்டத்தான் வேணும். ஆக அளவுக்கு மிஞ்சி நாங்க கொடுக்கிற செல்லம் தான் நாங்க பாதிப்பை ஏற்படுத்துகின்றது.
ஒரு குழந்தைய வளர்ப்பதற்கு அனைத்தும் சிறந்த வழி அன்பு ஒன்றுதான். அன்புதான் ஆயுதம் என்று சொல்றோம். அதுவே அளவுக்கு அதிகமானால் தான் அந்த பாதிப்புங்களுக்கு வருகிறது. இப்ப உறவு வலுப்பெற என்று சொல்லுவோம். அதாவது நானும் குழந்தை என்ற உறவும் வலுப்பெற நாங்கள் அன்பு செலுத்த வேணும் என்று. ஆனால் அந்த உறவு வலுப்பெற வேணும். அந்த உறவு அந்த கொடுக்குற அன்பால துஷ்பிரயோகம் செய்து வரைக்கதான் பின்னடிக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. என்னால் நாங்கள் அன்பு கொடுக்கத்தான் குழந்தை நம்பிக்கை கொள்ளும். மிக கவனமா இருக்கும். நான் நல்ல அன்பு என்ற ஒண்ணுதான் அந்த பிள்ளையின் நம்பிக்கையாக ஒரு தன்னம்பிக்கையை தனக்குள்ள உருவாக்கும். அதுதான் சொல்றோம். எல்லோருக்கும் அந்த அளவு எதுன்னு தெரியாது. இப்ப நாங்க இந்த அளவுதான் குடும்பம்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கும் தெரியாது. குழந்தை வளர்ப்பு பெரிய கலை. அது நாங்கள் தான் அந்த அனுபவத்தை கொடுத்து எடுக்கிற இடத்தை எடுத்து எப்படி என்றதை பார்க்கணும். சில இடத்துல சரியான அடாவடித்தனமும் ஒரு அடம்பிடிப்பும் இருந்தா எங்களுக்கு தெரியும். நாங்க என்னவோ ஒரு பிள்ளை விட்டுட்டோம், அல்லது ஏன் இவன் இப்படி அவசரப்படுறான், ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்ன்றது அந்த கடையில போய் நின்றாதான் எங்களுக்கு தெரிய வருது. அப்ப எங்களுக்கு தெரியும் நாணய கயிறை நாங்கள் தான் வச்சிருக்க வேணும். இறுக்கி பிடிக்கிற இடத்துல இறுக்கி பிடிக்கணும், மெல்லமா விடுகிற இடத்த நாங்கள் விட வேண்டியது வருகுது. அப்ப குழந்தையோட இறுக்கியும் பிடிக்க கூடாது, கொஞ்சம் அன்போடையும் நாங்கள் பார்க்க வேணும். இப்ப நன்மை எங்களோட உறவு வலுப்படும் நம்பிக்கைன்னு சொல்றோம். தீமையை எடுத்துக்கொண்டோம்டா குழந்தைகளின் எல்லா தேவையையும் நாங்க பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டா இல்லை, நாங்க பூர்த்தி செய்ய முடியாது. ஏனண்டா அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழல் ஒரு வீட்டுல இருக்காது. அப்படித்தான் வாங்கி கொடுத்தாலும் 10 விளையாட்டு பொருளை நீங்கள் ஒரு நாள்ல வாங்கி கொடுங்கோ, அவ்வளவு விளையாட்டு போட்டு அடுத்து நான் சொல்லுவேன் எனக்கு புதுசு வேணும், அந்த ஸ்பைடர்மேன் வேணும், இந்த இது வேணும் என்று நிற்கும். ஆகவே அந்த சிரமத்தை எதிர்கொள்ளும் திறனை அந்த குழந்தை வளர்க்காது. அதாவது கஷ்டம் என்னன்றதை அந்த பிள்ளை தெரியாமல் வச்சிருக்க வேண்டிய நிலை அதுக்கு வந்துடும். ஆனபடியா நாங்க என்ன செய்யணும், அந்த சிரமத்தை எதிர்கொள்ளும் ஒரு கஷ்டத்தையும் அவர் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை உருவாக வேணுமென்றா நாங்கள் அளவாக அதை கொடுத்திருந்தால்தான் அந்த வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பேர்ந்து கட்டுப்பாடு அது இழந்துடும். சுயமான கட்டுப்பாடு இல்லாமல் எது கேட்டாலும் அம்மா வாங்கி தருவாண்ட ஒரு அடம்பிடிப்புல இருந்து விடுவாங்க. பெண்ணோ பிள்ளையோ, அதாவது ஆணோ பெண்ணோ இருந்து விட. அதனால எல்லாம் கிடைக்கும் என்று குழந்தை நினைச்சால் முயற்சியை செய்யாமல் விட்டுவிடும். அங்க முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்காம போடுவோம். ஆகவேதான் நாங்கள் அந்த அளவு என்று சொல்றோம். அந்த அளவு ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அளவுகோலை பொறுத்தது. நாங்கள் அப்படி வச்சிருக்க இயலாது. ஏனென்றா நான் இப்ப ஒரு உதாரணத்தை சொன்னேன் என்றால் அது எனக்கு சரியாக இருக்கும். இந்த நாணய கயிற்றை சில பேர் இறுக்கி பிடிக்கணும், சில பேர் கொஞ்சம் விட்டு விட்டு பிடிக்க மாடு தானாக அந்த வண்டில் உருண்டு கொண்டு போகும். அப்படித்தான் நாங்களும் எது விட வேணும் பிள்ளைக்கு, எது அளவான அந்த இடத்துல தேவை வருதோ அதை நாங்கள் கொடுக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பேனையை உங்களோட பிள்ளை கேட்குதென்றால் நீங்க அந்த பேனை அந்த பிள்ளை கட்டாயமாக நாங்கள் வாங்கி கொடுக்க வேணும். ஏனென்றால் அங்கு எழுத அவருக்கு பயன்பட போறது. மற்ற பிள்ளைகள் எல்லாரோடையும் அவர்கிட்ட இல்லாட்டி அது அவருக்கு கொஞ்சம் கவலையா உருவாகும் தானே. அப்ப நாங்க வாங்கி கொடுக்க வேணும். அந்த இடத்துல நாங்கள் இல்லை அது வாங்கி தர முடியாது என்று சொல்லக்கூடாது. அப்ப பிள்ளைன்ற தேவையையும் அந்த இதையும் உணர்ந்து கொண்டு நாங்கள் உதவி செய்த மாட்டோம். நிச்சயம் அது அந்த அன்பு அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையை தரும். அம்மா இன்றைக்கு என்னுடைய நேரத்துக்கு கொண்டு வந்து தந்தா, நேரத்துக்கு எனக்கு செய்தா நல்லது, நான் திறமையா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு ஏற்படும் என்பது உண்மை. ஆகவேதான் நாங்கள் அந்த அன்பு வேணும், அந்த அன்பும் அளவாக வேணும் என்று சொல்லுவோம். அளவுக்கு முறையான சில இடத்த ஏன் கஷ்டத்தை காட்டாம நாங்க வளர்க்கிறோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்க ஒன்றுமே செய்ய விட மாட்டோம், பிள்ளைகளை வீடு கூட்ட விட மாட்டோம், எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டோம். அப்படியே செல்லமா படிப்பு கண்டு வளர்க்கிறோம். ஆனா பிற்காலத்துல வாழ்க்கை என்ற இதுல அந்த மாணவன் எடுக்கிற முடிவுகள் அத்தனையும் தவறான முடிவுகளா இருக்கு. அப்ப அந்த தவறான முடிவுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நாங்க என்ன ஈசன்னா சில நேரம் அதிகூடிய அன்பையும் கொடுத்து எல்லாத்தையும் நாங்க கொடுத்தோம்னா அது கடைசியா அந்த பிள்ளை பாதிக்கப்படுறதாக எங்களுக்கு பின்னாலே இருக்கிறது. அது அந்த அன்பால தான் படிக்க மாட்டேன், அப்பா அம்மாட்ட சொத்து இருக்கு, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு காசு தருவினம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த பிள்ளை உங்கள்ட்ட எதிர்பார்க்கும். ஆனா அந்த பிள்ளைய குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கையை விட்டால் அவ தானாயே பறக்க வேணும் என்று பறவைகள் இருப்பது போல் தானாயே தொழிலை தேடிக்கொண்டு போக வேணும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளும். இல்லாவிட்டால் உங்களுடைய சுத்தி குழந்தை இருப்பதனால அது கற்றுக்கொள்ள வேண்டியதும் அந்த முன்னேற வேண்டிய வாழ்க்கையை தவற விடுகிற மாதிரி சில பிள்ளைகள் இப்பொழுது நான் காட்சி அளிக்கிறார்கள். அதுதான் எனக்கு இந்த தலைப்புக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இதுல வேற யாராவது ஏதாவது
சொல்ல விரும்பினா சொல்லலாம் நீங்க. அதாவது இந்த செல்லம் கொடுக்குற விடயத்தை நான் எடுத்துக்கொண்டேன். நான் ஏனென்று கேட்டா அந்த பிற்காலத்துல தவறான செயற்பாடுகள்ல இந்த குழந்தைகள் வருவா சில நேரம் பூத வஸ்துக்கு அடிமையாகிறாங்க, சில நேரம் மது போதையில் அதிகமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் நண்பர்களுடன் சேர்ந்து அதிக பாசம் இருக்குதானே, பெற்றோர் அம்மா விடுவாதானே அப்பா விடுவார் தானே ஒரு நம்பிக்கையில பிள்ளை வந்து துஷ்பிரயோகம் செய்யுது. பிற்காலத்துல 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் செய்கிற சேட்டைகளை நீங்க பார்த்தீங்கள் என்றால் இங்கு நாங்கள் ஆசிரியராக மறைமுகமாக அவற்றை கண்டு கொண்டு காணாத போல நாங்கள் நிற்க வேண்டிய தேவை வருகிறது. ஏனென்று கேட்டால் அது சில நேரம் ஒற்றை பிள்ளையா இருக்கும், இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய அந்த பெற்றோரின் அந்த வளர்ப்பு அந்த பிள்ளைக்கு சாதகமாக இதையும் செய்யக்கூடியதா இருக்குது. அது என்ன பொறுத்தளவில் சற்று கடினம், அதை கிடைக்க முடியாத ஒரு சூழல் எனக்கு இருக்கு என்பதை நான் நினைச்சு கொள்ளுகிறேன். வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். இன்னும் நாங்க 10 நிமிடத்துல இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். அதாவது அந்த குடும்ப கோலியம் கொண்டு வந்த தலைப்பு இந்த செல்லம். ஏனண்டா சில பேர் நீங்க சொல்ல மாட்டீங்கள், ஏனண்டா சில பேருக்கு அது சொன்னா வெக்கமா வந்துடும் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது ஏனண்டு கேட்டோம்னா நாங்கள் அதிகூடிய அன்பை கொடுக்கிற இடங்களில அது அந்த அன்பு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். பாதிப்பாக வரைக்கதான் எங்களுக்கு அது என்னன்னு சொல்ல தீமையாக அமையுது. அதனுடைய நாங்கள் அந்த உறவுகளை வலுப்படுத்தக்கூடியது எங்களோட நல்லாக இருப்பினம் என்று சேர்ந்து கொண்டிருந்தா குறிப்பிட்ட காலத்துல அவர்கள் விட்டுட்டு போடுவார்கள் உங்களை. ஏனென்று கேட்டால் நீங்கள் கூடுதலான அம்மா இருப்பா தனியா இல்ல அப்பா இருப்பா தனியா நான் அங்கேயும் போகலாம் எதுவும் செய்யலாம். அந்த பிள்ளை தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கு. அந்த தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறதுக்கான உங்களோட அம்மா இப்படியே எல்லாத்துக்கும் விட்டுட்டா அவனுடைய பயம் இல்லை. அவங்க அனுமதி கேட்காமலே சில பிள்ளைகள் செய்கிறார்கள். இப்போ ஒரு விடயத்துக்கு நாங்க கூப்பிடும் போது அம்மாவுக்கு கேட்டு வர்றோம்னு தான் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு தூர போறதுக்கு அல்லது வேற ஏதன் செயற்பாடு செய்யறதுக்கு தாய்மார் அங்க விட வேணும்னா தாய்மார்கிட்ட ஒரு உறுதி கேட்க வேணும் குழந்தை. ஏனென்றால் சொல்லி போட்டு வருவான், இது சொல்லாமலே அது அம்மா விடுவா அப்பா விடுவார் என்ன தேட மாட்டேன்னு சொல்லிடும். ஆனால் காலம் போவ கடலுக்கு நண்பர்களோட போய் கடல்ல மூழ்கினா அப்புறம்தான் தாயா கவலைப்படுற, ஐயோ நான் அவனுக்கு நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அப்ப அவன் தான் நினைச்சதெல்லாம் செய்கிறான். அப்ப பிற்காலத்துல தப்பாக போகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த நிலை வளரக்கூடாது. நாங்கள் அளவான அன்பையும் வளமான வாழ்வுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயம் அன்பு கொடுக்காமல் நீங்கள் இருக்கக்கூடாது. அதை விட இப்ப வளர்க்கிற இளம் பெற்றோர்கள் குழந்தைகளை தன்னிச்சையாக விடுகிறார்கள் இல்லை. சில பேர் பல பேர் நல்ல கைத்தொலைபேசியை கொடுக்காமலே வளர்க்கிறார்கள். இப்ப பாருங்க, கைத்தொலைபேசியை கொடுத்து 1.5 வயதிலே சாப்பாடை தீத்தி கொண்டு இருக்கிறார் அம்மா அப்பா. அவன் அந்த கைத்தொலைபேசியை நாங்கள் எடுக்க அழுகிறார். ஏனென்று கேட்டா அது வேணும். அப்ப அப்படித்தான் வீட்டுல வச்சு தாங்கள் சாப்பாடு தீத்துறதாம். இது எவ்வளவு தூரம் நல்லது என்று நினைக்கிறீங்கன்னு பார்த்தா இப்பவே அந்த செல்லத்தை இல்லை அது தராம நீங்க வேற இயற்கையை பாருங்கோ, மரங்களை பாருங்கோ, சந்திரனை பாருங்கோ, சூரியனை பாருங்கோ, என்ன அழகாக இருக்குது. அப்படி என்ன பிள்ளை கற்பனையிலுமே தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அது இல்லாமலே போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுண்டா இல்லை எதுவும் சுதந்திரமாக அனுபவிக்கலாம் என்ற அந்த குழந்தை எடுக்க அது உண்மையிலேயே கஷ்டத்தை கொடுக்குது. அதாவது பின்னால பெற்றோருக்கு நான் இப்படி வளர்த்தனா அல்லது இப்படி கஷ்டத்தை எனக்கு தருகுதே என்ற ஒரு நிலைக்கு உருவாகும். முதலில் எல்லாம் சுலபமாக இருக்கும், ஈஸியாயும் இருக்கும். பிற்காலத்துல அதனால ஏற்படுற பின் விளைவை பார்க்க பெற்றோர்கள் கவலைப்படுவது நிஜமாக கண்ணால காணக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் அது கவலையை தரக்கூடிய ஒன்றாக நமக்கு அமைகிறது என்பது மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். ஏன் நேவிச காண்டக நீங்க அமைதியா இருக்கிறீங்க? தெரியல, இதை சபதம் எடுத்து இருக்கிறீங்களோ எல்லாரும் தெரியல. ஈஸ்வரன் அண்ணா நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? நான் இப்ப கொஞ்சம் கேட்க இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் நான் ஒரு 15 நிமிஷமா கேட்க இல்லை, கொஞ்சம் அவசரமான திட்டம். பின்ன எனக்கு அதுகளை பற்றி தெரியாது. சொல்ல போனா அளவுக்கு மிஞ்சினால் சுருக்கமாக சொல்கிறேன். கடைசி காலத்துல எங்களுக்கு நஞ்சா வருமோ பிள்ளைகளுக்கு அது நஞ்சா போகுமோ வாழ்க்கை. அளவுக்கு மிஞ்சினால் ஈசன்னா ஒரு 20 வயது பையன்
அந்த தாய் சரியான ஒரு 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். இதுல இவர் மூத்தவர். நல்ல செல்லம் முதல் பிள்ளை உண்டு. எல்லாம் சரியான செல்லம் அவளை தந்த. இப்படி எந்த நேரமும் சொல்லாமே சில நேரம் போடுவான். அப்ப அவ எப்படியோ வருவன் தானே விட்டா. இப்படி நண்பர்களோட சேர்ந்து இப்ப இந்த சுமருக்கு தான் கடற்கரையில போய் அந்த ஆழமான பகுதிக்கு போட்டான். ஆழமான பகுதி போனா அப்படியே கடல் இழுத்துட்டுது அந்த பையன். அவன் 4 பேர் 5 பேர் சேர்ந்து போனவங்க இதனை இவியலால காப்பாற்ற முடியல. அப்ப இந்த பிள்ளைகள் மது போதையில போனாண்டும் ஒரு கதை வருகுது, தெரியல என்னண்டு. அப்ப அந்த பையன் இப்ப இறந்துட்டான். அப்ப அன்னைக்கு சொல்லி கவலைப்படைக்க அப்ப சொல்லுது, நான் சரியான பாசத்தையும் கொடுத்து வளர்த்துட்டேன், இப்படி செய்வானு எதிர்பார்க்கல, சொல்லாமலே போனவன் அப்படி சொல்லாமலே போய்விட்டான். அப்ப நினைக்க ஒரு கவலையை உருவாக்குற ஒன்றாக இருக்கிறது. அப்பதான் நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், இந்த அதிக செல்லம் ஒரு ஆபத்து தருகிறது. இந்த கடல்ல குளிக்கிறதுல கொஞ்சம் கவனம் கூட இருக்க வேணும். ஆறு குளங்கள் குளிக்கிறத விட கடல்ல கொஞ்சம் கவனம் கூட கவனிச்சு கொள்ள வேணும். கடல்ல பார்க்கக்குள்ள மேல் மட்டத்துல புரியாது, கீழால நீரோட்டம் இருக்கும், நெடுக இருக்கும். அது கடலுக்குரிய இது. கடல் எப்படியோ மற்ற கடல் அந்த சுழிய சொல்லுவாங்க கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. கீழாலையும் இருக்கும் கரண்ட் மேல, சுழி மேலவும் வரும். ஆனா நீரோட்டம் ஒரு ஒரு சாணுக கீழே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அது எங்களுக்கு தெரியாது பாக்குறதுக்கு கடல்ல. பின்ன அப்படி ஏதும் சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த விபத்துகள் நடக்கிறது. இப்படி நீந்த தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சுழி அந்த கரண்டாலும் அந்த நீரோட்டம் அடி நீரோட்டத்தாலேயும் அந்த எப்படித்தான் வல்லவனுக்கும் விழுந்து கொண்டிருக்கிற மரணம் சமர்ப்பிக்கிற அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒழிய நல்லா இங்கத்திய பிள்ளைகள் எல்லாம் நீந்தக்கூடிய பிள்ளைகள். எனக்கு நீச்சல் இல்லைன்றுதான் சொல்ல மட்டும் மூக்கு மட்டத்துக்கு மேல தண்ணி வந்தா அது ஒரு ஆபத்து இருக்குது என கண்டத்தை நான் நினைச்சு கொள்ள வேணும். இப்படி பிள்ளைகளோட பெற்றார் பழகுவது கொஞ்சம் அதுக்காக நாங்க பெரிய ஸ்ட்ரிக்ட் பெரிய சட்டாம்பியா இருக்க வேணுமெண்டா இல்ல. விட்டு கொடுப்புகள் கொடுக்க வேண்டிய இடத்துல அறிவுபூர்வமாக நடந்து கொள்வதுதான் சால சிறந்தது. இனி கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனம் இல்லைத்தானே. எனவே காலங்களை கடந்ததை நாங்கள் பிடித்து கொள்ள இயலாது. நதி நீர் மாதிரி நாங்க குளிக்கிறதோ இறங்குற நேரம் இருக்கிற நீர் எங்கவோ இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தால நாங்கள் காலடி வச்சிருக்கிறதுல பெருக்கிற நீர் ஒரு மணித்தியாத்தால கடல்ல சேர்ந்திருக்கோம். ஒரு 10 மைல் கங்கால இருக்கும். அது மாதிரி நாங்கள் காலத்தை விட்டால் இழுத்து பிடிக்க முடியாது. எனவே அந்தந்த நேரத்துல கவனம் கொஞ்சம் கூட இருந்து செல்லம் கொடுத்து வளர்ந்தால் அந்த இன்பமாக இருக்கும். அந்த செல்லத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, தெரியக்கூடியதாக இருந்தால் ஒரு வெறுப்பும் ஒரு ஒரு இதுகம் வந்து கொள்ளும். எனவே சாதுரியமாக கவனமாக செல்லத்தை கொடுக்கத்தான் வேணும். எங்கட பிள்ளைதானே. இப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றார் அன்பு கொடுக்காம செல்லம் கொடுக்காம வளர்க்க முடியுமா? இது என்ன குடும்பத்தை ஒரு சிறைச்சாலை ஆக்க கூடாது. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனால் விட்டால் வீட்டை வரணும் என்ற ஆர்வத்தில் ஓடி வர வேணும். அதான் நாங்க கொடுக்குற அந்த உண்மையா வெளிப்படையாயும் அன்பு செலுத்தணும். இப்போ ஒரு பிள்ளை எக்ஸாம் பாஸ் பண்ணி போட்டு வந்து நிக்குதாண்டா, சரி ஓகே என்றதை விட அந்த குழந்தைக்கு நீங்க நல்லா செய்திருக்கிறீர்கள், தான் நல்லா செய்தனா அதுக்கு ஒரு வாழ்த்து, அதே நேரம் ஒரு பாராட்டு தெரிவிக்கதான் அந்த குழந்தைக்கு ஒரு இன்பம் இருக்கும். 10 பாடத்துல 9 ஏயும் 10வது பாடம் பிஓசியோ இருந்தால் அந்த 10வது பாடத்துல நிப்பாங்க சிலவங்கள். ஏன் அதை பி எடுத்த நீ அதை எம்ஏ எடுத்திருக்கிறாங்க தானே. அந்த 9 எடுத்த போல முதல் அதை பாராட்ட முதல் 10வது பாடத்துல நிப்பாங்க பெற்றார். பிள்ளைகள் 9 பாடத்துல நிக்க நான் 9 எடுத்திருக்கிறேன் தானே. அந்த இடத்துல ஒரு அந்த 10 பாசம் எல்லாம் ஒரு அந்த தொடர் கயிறு சில நேரங்கள்ல அதுல பலவீனமா வரும், இல்லாட்டி அறந்து போற நிலையில இருக்கும். பிள்ளைக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு 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 அந்த பெறக்கூடிய அளவுக்கு ஆக்கக்கூடாது. சரி, வந்த ரிசல்ட்ஸ் வந்ததுதான்.
அதை பற்றி புகழ்ந்து போட்டு போக வேண்டிய அடுத்த முறை அவளாத்துக்கும் பாராட்டுகள் என்று ஒரு மகிழ்ச்சியாக குழந்தைக்கு தட்டி கொடுக்க செய்ய வேண்டியது காலத்தின் கடமை. இது அடுத்த வீட்டை அடுத்தவனை கொம்பையா பண்ணி கதைச்சால் அது கொஞ்சம் தான் சாதுரியமா சொல்லி அடுத்த முறை அடுத்த முறை 10ஐயும் எடுக்கக்கூடியது இல்லாட்டி 4 பாடம் பண்ணா அதனாலே எடுக்கக்கூடிய அளவுக்கு படி உனக்கு ஏழும் விடாப்பா நீங்க பாடத்தை படிச்சு நீ முன்னாலே ஏழும் அதுக்காகத்தான் நான் சொல்றேன் ஏழும்னால நீ எடுப்பா ரெண்டு விட்டால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்லா என்னுடைய வாழ்க்கையில எப்படி பார்த்தோம்னா நீங்க சொன்னா சரி 6 வயசுல மகனை கொண்டு போனேன் நீச்சல் பழகுறதுக்கு. அப்ப அவருக்கு அந்த 6 வயசுல அவர் நீச்சல் பழகி அந்த முதல்ல 6.5 வயசுக்குள்ள அந்த முதலாவது சர்டிபிகேட்டை எடுத்தோன்னே நான் ஒவ்வொரு முறையும் கொண்டே விட்டுட்டு பார்த்து கொண்டுதான் நினைக்கிறேன். நான் மகள் முதலே எடுத்துட்டேன். அவை 3ஆம் ஆண்டிலேயே அவைக்கு கொடுக்குறது. அப்ப இவர் சின்ன வயதிலே பழக்கணும்ன்ற ஒரு ஆசையில பின்ன கூட்டி கொண்டு போவா. அப்ப நான் ஒவ்வொரு காலம் விட்டுட்டு பார்த்து கொண்டு ஒரு நாள் யோசிச்சேன், ஏன் நானுமே ஒரு உடைய போட்டுக்கொண்டு நானும் அடுத்த சைட்ல நின்று நீந்தலாம் தானே சரியண்டு நீந்தி போட்டு புற பிள்ளைகளை ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் கூட்டி கொண்டு போயிருக்கேன். நான் போய் சொல்லினோம், அம்மா நீங்கள் நீந்துவீங்கள், இப்படி நீந்துங்க அப்படி நீந்துங்க. அவைதான் நீச்சல் காட்டி தந்தேன் எனக்கு. சரியண்டு போட்டு நான் நீச்சல் கிட்டத்தட்ட 20 வருஷத்துங்களுக்கு முதல் நான் சரியண்டு போட்டு நானும் செய்து பார்த்துட்டு அப்ப அவே சொன்ன, உங்களால முடியும் அம்மா, உங்களால முடியும், நீங்க செய்யும்போ இப்படி தவளை மாதிரி இது எல்லாம். அப்ப நான் உடனே யோசிச்சேன், நான் அவையிட்ட கற்றுக்கொண்டுட்டு நான் ஒரு 4ஆவது தரம் அப்ப அந்த பாடம் மைசர் 2 பேர் தான் அதுக்கு பொறுப்பான. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு பெல்ட்டை போட்டு நீந்துங்க, உங்களால நீந்த முடியும் அண்டு. பின்ன சரியன்னு அந்த பெல்ட்டை போட்டு நீந்தி ஒரு 2 தரம் போய் அந்த பெல்ட்டை போட்டு நீந்தி 3ஆவது தடவை நான் அந்த ஸ்விம்மர் 2 சர்டிபிகேட் எடுக்கணும். அப்ப அதுக்கு கீழே தண்ணிக்குள்ள ஒரு வளையம் போடுவினோம், 3 வளையத்தை கீழே போடுவினோம் எடுக்க. அப்ப நான் பேருந்து அப்படி எடுத்தா தான் ஆழமான பகுதிக்கு நாங்க போய் நீந்தலாம். அப்ப சரியன்னு பார்த்தேன். அப்ப நாங்க உங்களால முடியும்ன்றோன்னா அப்ப நான் உடனேதான் நினைச்சேன், ஏன் நாங்கள் யோசிக்காம எங்களால முடியும் தானே. அப்ப முடியும் என்றால் விடியும் பொழுதுகளும் முடியும் என்ற ஒரு நினைவு எனக்கு அந்த ஒரு பழமொழி அதுக்கே வந்தது, தண்ணி தடாதுக்கே. அப்ப யோசிச்சேன், அது மாதிரிதான் பிள்ளைகளுக்கு உங்களால முடியும், நல்லா ஓடுங்கோ, நீங்க இந்த முறை 1ஆவதா எடுப்பீங்கள் என்று சொன்னார். 2ஆவதா எடுக்கிற பிள்ளைன்றாலும் அப்படி சொல்லேக்க அது 1ஆவதாயும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஆகவே அந்த முடியும் என்று பிள்ளைகளுக்கு தட்டி கொடுக்கிறது எப்போதும் சிறப்புன்றதுதான் என்னுடைய இது. ஆனா எந்த வாழ்க்கையிலே நான் செய்த பல விடயங்களுக்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல மாணவர்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். அந்த எதிர்விட வேண்டிய நல்ல விளைவு நானும் பிள்ளைகளிட இருந்து சில அனுபவத்தின் ஊடாக பெற்றுக்கொண்டது. அது எனக்கும் அந்த கொடுப்பதும் எடுப்பதும் சமனாக இருந்தால், பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்பதும் நாங்கள் எடுப்பதும் பிள்ளைகளும் நாங்கள் கொடுப்பதை சமனாக இருந்தனா உண்மையிலேயே வாழ்க்கையில திறமையான நல்ல ஒரு பிள்ளைகளை அறுவடை செய்த பெருமையை நாங்கள் பெறுவோம் என்றது உண்மை. நல்லது ஈசன்னா, உங்களோட கருத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் அந்த செல்லம் கொடுப்பது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அளவாக கொடுக்கும் போது அது வளமாக வரும். அதற்கால் நெஞ்சுகளை பூட்டி வைக்காதீர்கள். தேவைப்படும் போது பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறதால அம்மா என்னில நம்பிக்கை கொள்ளுகிறா என்ற ஒரு நிலை வரும், உறுதி வரும். அவர்களுடைய இலக்கிலேயே அவர்கள் நின்று உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிள்ளை சொல்லும், நான் எல்லாம் அன்றைக்கு கப் எடுத்து கொண்டு வாரேன், அப்ப நீங்கள் ஓகே ஒழிய எங்களை நீங்க பாராட்டையிலேயே என்று சொல்லுங்கள். ஆகவே அதை பின்னால நீங்கள் கேட்க வேண்டாம். முன்னாலே அவர்கள் கொண்டு வந்த உடனே அது சின்ன பொருள் என்றாலும் பெரிய பொருள் என்றாலும் நிச்சயம் அவர்களுக்கு பாராட்ட தெரிவித்து உங்களோட அன்பை வெளிப்படுத்து. எனக்கு உங்களோட நல்ல அன்பு, நீங்க நல்லா செய்திகள் என்ற நம்பிக்கையோட செய்யுங்கள். நான் பல இடங்களில கொடுத்த தட்டி கொடுப்பும் உங்களால முடியும் என்றதை நிரூபிச்சு காட்டி இருக்கிறார்கள். எந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சேனா. ஆகவே அப்படி பெற்றோர்கள், நீங்கள் இளம் பெற்றோர்கள் குழந்தைகளை அப்படி விடாதீர்கள். அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றால் நீங்களும் அவர்கள் செய்கிற நல்ல செயல்களுக்கு பாராட்டுங்கள். தீய செயல்களுக்கு அவ்வப்போது அதில் உள்ள தீமையை என்ன என்றது உடனடியாக சுட்டி காட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அல்லது மாலையில உணவு இருந்தும் போது அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். அப்பதான் அவர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் 1020 முடித்தோட நிறைவு பெறுகின்றது. இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்திலிருந்து உதவி செய்த வாணிமோகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை கூறிக்கொண்டு இணைந்த அத்தனை நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைய வருகின்றது குடும்பம் கொலையும் தோப்படும் நகுலா ஆஸ்வனான் அவர்கள் இணைந்து வந்தார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.